ஸ்டூடெண்ட்ஸ், நான் நேத்தே சொன்ன மாதிரி இன்னைக்கு உங்க எல்லாரோட ரிப்போர்ட் கார்டையும் கொடுக்க போறேன். எல்லாமே உங்க அட்டெண்டன்ஸ் வைஸ்ல லைன்ல சண்டை போடாம அழகா நில்லுங்க பாப்போம். நல்ல வேலை, நான் தான் லாஸ்ட். பிங்கி, நீ 100க்கு 89 மார்க்ஸ் எடுத்திருக்க. பரவாயில்ல, குட் ட்ரை. அடுத்த தடவை இன்னும் நல்ல மார்க் எடுக்கணும். இந்த உன் பேப்பரை வாங்கிக்கோ. 89 மார்க்கா? ஓகே, பரவாயில்ல, தான் வீட்ல திட்ட மாட்டாங்க. சரி மேம், தேங்க் யூ. பூஜா, நீ எப்பவுமே நல்லா தானே படிப்ப. இப்போ என்னாச்சு? 100க்கு 70 மார்க்ஸ் தான் எடுத்திருக்க. சரி பரவாயில்ல, ஆனால் அடுத்த தடவை நல்ல மார்க்ஸ் எடுக்கணும். சரியா? இந்த உன் பேப்பரை வாங்கிக்கோ. 79 மார்க்ஸ் தானா? சரி மேம், அடுத்த தடவை இன்னும் நல்லா படிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வேற இந்த எக்ஸாம் நல்லாவே எழுதலையே. என்ன மார்க் இருக்க போது பயமா இருக்கு. வீட்ல வேற திட்டுவாங்க. கீர்த்தி, நெக்ஸ்ட் நீ தான் வாமா. போன தடவை இந்த தடவை நிறைய எஃபர்ட் போட்டு படிச்சிருக்க போலையே. நீ 100க்கு 90 மார்க்ஸ் எடுத்திருக்க. குட் ட்ரைமா, கீப் இட் அப். என்னது? ஏன் கண்ணு என்னால நம்ப முடியல. நான் 100க்கு 90 மார்க்ஸா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரோசி, நீ 100க்கு 65 மார்க் எடுத்திருக்க. நீ தான் கேர்ள்ஸ் எல்லாத்தோடய ரொம்ப கம்மி மார்க் எடுத்திருக்கம்மா. அடுத்ததாகவே நல்லா படிக்கணும். சரியா? கிளாஸை லிசன் பண்ணணும். ஐயோ, சரிங்க மேம், நான் கிளாஸ் நிமிட லிசன் பண்றேன். நெக்ஸ்ட் டாம், நீ தான் வா. ஐயோ, நானா? மேம், எப்படியோ நான் 100க்கு 100 தான் எடுத்திருப்பேன், ஃபுல் மார்க்கு. நீங்கள் எதுக்கு தேவையில்லாம பேப்பரை கொடுத்துட்டு பேப்பர் வேஸ்ட் பண்ணிட்டேன். நான் 100க்கு 100 மார்க் தானே எடுத்திருப்பேன். எனக்கு தெரியாது என் மார்க்கை பற்றி. எவ்வளோ திமிரு உனக்கு? 100க்கு 100 மார்க்கா? 100க்கு 2 மார்க்ஸ் எடுத்து வச்சுட்டு நீலாம் பேசுகிறப்ப. ஐயோ, மொக்க வாங்கிட்டோமே. மேம், நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க மேம். நான் என்ன பண்ணுறது? சரி, பேப்பர் கொடுங்க, வாங்கிட்டு போயிட்டு நான் என்ன தப்புன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் நீ தான் சுரேஷ், வா டக்குன்னு. எவ்வளோ தைரியம் இருக்கணும். என்ன மார்க் எடுத்து வச்சிருக்க? முட்டை மார்க் எடுத்து வச்சிருக்க. முட்டை மார்க். நீ எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியோ அவ்வளோ தடவை உன்னைய அடிக்கணும். அப்போ தான் உனக்குலாம் புத்தி வரும். உன் பேரண்ட்டை ஃபோன் பண்ணிவிட்டு நான் அப்போவே கம்ப்ளைண்ட் பண்ணேன், நல்லா படிக்கிறது இல்லைன்னு. அப்போவே அவங்க கண்டிச்சு வச்சிருக்கணும். சே, முட்டை மார்க் எடுத்து வச்சிருக்கா. முட்டை. இவனே ஒரு முட்டை. 0 மார்க் எடுத்துட்டு அப்படி ஹீரோ மாதிரி போகிறது. நீ எடுத்ததுலாம் ஒரு மார்க்கு. பல்ல காமிச்சு சிரிச்சிட்டு இருக்க. மேம், நான் எப்படியும் 100க்கு 100 மார்க் தான் எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கு இப்போவே சந்தோஷப்பட்டுக்கிறேன் மேம். 100க்கு 3 மார்க்ஸ் எடுத்து வச்சிருக்க. நீலாம் பல்ல காமிச்சிட்டு இருக்க பாரு. சி, போ, என் கண்ணு முன்னாடி நிற்காது. உனக்கு போய் டீச்சராக இருக்கிறதுக்கு எனக்கு தான் அவமானமாக இருக்குது. உனக்கு அவமானமாக இல்லை. எப்படியோ நான் 3 மார்க்ஸ் 0 மார்க்ஸ் இது மாதிரி தான் எடுப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் முன்னாடி சிரிச்சுக்கிட்டேன். என்னது? ஒன்றும் இல்லை மிஸ், நான் போயிட்டு வரேன். ஐயோ, இது மாதிரி பசங்களாம் ஏன் தான் இந்த ஸ்கூலில் சேர்றாங்களோ. எடுக்கிறது முட்டை மார்க்கு. எவனும் நல்ல மார்க்கு எடுக்கிறது இல்லை. இவங்களுக்குலாம் டீச்சர் எடுக்கிறதுக்கு நான் தான் அசிங்கப்படணும். இது மாதிரி இன்னும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களோ. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் போடுவோம். இந்த ரிப்போர்ட் கார்டை போய் பேரண்ட்ஸ்கிட்ட காமிச்சா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தான் போட போகிறோம். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.